இந்த பனை மரத்தில் அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஓலைச்சுவடிகள்லாம் இந்த பனையில் தான் எழுதுவாங்க. சொல்கிறாங்க ஒரு பேப்பருடைய ஆயுட்காலம் 100 ஆண்டுகளாம். ஆனால் ஒரு பனை ஓலையுடைய ஆயுட்காலம் 300 ஆண்டுகள்னு சொல்கிறாங்க. அதனால தான் அந்த காலத்தில் பனை ஓலைகளில் தான் எழுதுவாங்க. நம்முடைய திருக்குறள்லாம் கூட அப்படி எழுதப்பட்டது தான். அதை 100 ஆண்டுக்கு ஒரு முறை எழுதி ஃபர்மெண்டேஷன் பண்ணுவாங்க. இந்த பனை ஓலையில் எழுதப்பட்ட காரியங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் அழியாமல் அப்படியே இருக்கும். காகிதத்தை விட அதனுடைய ஆயுட்காலம் அதிகம். அருமையானவர்களே, நீதிமான் கூட அப்படிப்பட்டவன் தான். அவன் செய்கிற காரியங்கள் என்றைக்குமே மறையாது. இந்த உலகத்தில் அது ஆண்டாண்டு காலமாய் ஆனாலும் நிலைத்திருக்கும். அதான் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் அவருடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசங்களை மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. நீங்கள் கர்த்தருக்குள் படுகிற பிரயாசம் விருதாவாய் இராதென்று அறிந்து அசையாதவர்களாயும் உறுதிப்பட்டவர்களாயும் இருந்து கர்த்தருடைய கிரியையில் எப்பொழுதும் பெருகுகிறவர்களாய் இருங்கன்றார் ஆண்டவர். ஏன் அப்படி சொல்றாருன்னா அது நிலைத்திருக்கும். இன்றைக்கு நாம செய்யற காரியம் இன்றோடு முடிந்து போகிறது இல்லை, நம்முடைய பிள்ளைகளோடு முடிந்து போகிறது இல்லை. அது தலைமுறை தலைமுறையாய் பயன்படும். ஆமென். நித்திய காலமாய் நிலைக்கும். நாம் இந்த பூமியில செய்கிற காரியங்கள் நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் மக்களால் பேசப்படும், பயன்படும். அதுதான் பனைமரத்தின் ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதத்தை தான் கர்த்தர் நம்ம மேல் வைத்திருக்கிறார். நீங்கள் மிஷினரிகள்லாம் எடுத்து பாருங்கள். நான் சில வேளைகளில் நான் சிந்தித்து பார்ப்பேன். நீங்கள் சிஎம்சி ஹாஸ்பிட்டலை பற்றிலாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அதை நிறுவியவர் ஐடாஸ் கடர் பாருங்க. அவங்க ஒரு சாதாரண மிஷினரியாக இங்கே வந்தவங்க. அவங்க தகப்பனார் ஒரு மிஷினரி, அவர்களோடு கூட அங்கிருந்து வந்தவங்க. அவர்கள் பாருங்க அந்த வேலூர் சுற்றுவட்டார பகுதியில் கண்ட அந்த காரியங்களை வைத்து ஒரு மருத்துவமனையை நிறுவ வேண்டும் என்று சொல்லி தரிசனம் பெற்று அவர்கள் செய்த அந்த காரியங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு அந்த மருத்துவமனை பயன்படுகிறது, மருத்துவ சேவை ஆற்றிக் கொண்டிருக்கிறது. இதெல்லாம் எதை காட்டுகிறதுனா அவர்கள் மேல இருந்த இந்த ஆசீர்வாதம். ஆமென். அவர்கள் அன்றைக்கு செய்த காரியம் பாருங்க, அன்றோடு மறையல, வரலாற்றில் மறக்க முடியாத பெயர்களை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தது. அதுதான் பனைமரத்தின் ஆசீர்வாதம். இன்றைக்கு நான் சொல்றேன், நீங்க ஏதோ ஒரு சிறிய காரியத்தை செய்து கொண்டிருக்கலாம், அதுல சோர்ந்து போயிடாதீங்க, தொடர்ந்து அதை செய்யுங்க. ஏன்னா அற்பமான ஆரம்பத்தை யார் அசட்டை பண்ணக்கூடும்? ஆமென். அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், ஆனா அதுதான் வரலாற்றில் இடம்பெற போகிறது, அதுதான் உங்களை உயர்த்த போகிறது, என்றென்றைக்கும் உங்களுடைய செயலை இந்த பூமியில நிலைநிறுத்த போகிறது. ஏனென்றால் நீதிமான் பனையை போல செழிப்பான். ஹல்லேலூயா.